போகிறது glossary ஆஃப் யூஐ யூஎக்ஸ் டிசைன், விச் மீன்ஸ் நம்ம யூஐ யூஎக்ஸ் டிசைனில் என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த டேர்ம்ஸ்க்கான மீனிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். First one is accessibility. Web accessibility is the practice of creating websites and products are designed and developed so that people with disabilities can use them. accessibility ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் இல்லை மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகுது. ஸோ இதை வந்து அது பண்ண தெரியாதவங்க கூட இங்கே போனால் இதில் இப்போ இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணனா இதுக்குள்ளே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸில். அந்த ஆரோ கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பண்ண தெரியாதவங்களுக்குமே ஈஸியாக பண்ணுறது தான் வந்து accessibility. நெக்ஸ்ட்டு ஏபி டெஸ்டிங். ஏபி டெஸ்டிங் இஸ் அ மெத்தட் of comparing two similar but different versions of a web page to see which performs better. ஏபி டெஸ்டிங் வந்து என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ப்ரீவியஸ் வேர்ஷன் வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் வேர்ஷன் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு வேர்ஷன் ஃபீட்பேக்லாம் கலெக்ட் பண்ணி புதுசாக ஒரு வேர்ஷன் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ இது ரெண்டுத்தில் எது பெட்டர் அப்படின்னு சொல்லி இது வந்து என்னென்னா, நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் யூசர்கிட்ட கூட டேரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். சம்திங் இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆல்ரெடி இருக்கிறதே நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்தில் எது வந்து பெஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் வந்து ஏபி டெஸ்டிங். Aesthetic usability effect. Users often perceive visually pleasing designs as being easier to use. Aesthetic is similar to like usability testing தான். யூசபிலிட்டி டெஸ்டிங்கில் நம்ம செக் பண்ணுவோம்ல, ஒரு அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சுன்னா யூசர்கிட்ட கொடுத்து இது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா, அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஏஸ்தெட்டிக் யூசபிலிட்டி எஃபெக்ட்னா, ஒரு டிசைன் வச்சு அது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதா, ஈஸியாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் ஏஸ்தெட்டிக் யூசபிலிட்டி டெஸ்டிங். Affordance or the interaction between a physical object and a person which are made possible, that is buttons afford pressing and chairs afford sitting. Affordance is nothing but இப்போ பட்டன்ஸ் வந்து நான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பர்சன். ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை வந்து நான் டச் பண்ணுறேன். ஸோ எனக்கு டச் பண்ணும்போதே எனக்கு அது தெரியுது இல்லையா, இதுதான் இங்கே போகும் அதுதான் அங்கே போகும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வரும்ல. ஸோ தட் இஸ் அஃபோர்டன்ஸ். மோஸ்ட்லி எல்லாமே சிமிலர் வேர்ட்ஸ் தான், சாரி எல்லாமே சிமிலர் மீனிங் தான், பட் வேர்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் தே ஆர் யூஸிங். Anti-pattern is a commonly used design pattern that is counterproductive. That is, using technical language is an error message to a user as it will likely mean nothing to them. ஓகே, ஆன்டி-பேட்டர்னா இப்போ நான் வந்து இப்போ நம்ம நிறைய ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணுவோம்ல, அந்த ஃபார்ம்ஸ்லாம் மெயில் ஐடி வந்து தப்பாக இருந்துச்சுன்னா @ன்னு சொல்லி போட்டிருப்போம். @.com அப்படின்னு இருந்துச்சுன்னா மெயில் ஐடி கரெக்ட், ஸோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு வரும். ஸோ அந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் லாங்குவேஜாக நான் வந்து யூசருக்கு ஒரு எரர் மெசேஜ் போட்டேன்னா அது அவங்களால படிக்கவே முடியாது. ஓகே, ஸோ அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இஸ் அட்டாமிக் டிசைன். Atomic design is just a methodology to create some interface. Call to action is a prompt to the user to take specific action. Call to action ஒன்றும் இல்லை, ஒரு prompt நம்மளுக்கு வரும் இல்லையா, இப்போ ஏதோ ஒரு பட்டன் கிளிக் பண்ணனா அது வந்து சப்மிட், ஓகே இல்லை கேன்சல், இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து வரும், அதுவும் சொல்லலாம். இல்லைனா பை நவ், நம்ம ஏதோ ஒரு பை பண்ணுறோம் அப்படின்னா பை நவ் அண்ட் சைன் அப் சைன் இன் பட்டன், இதெல்லாமே கால் டு ஆக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு கார்ட் சார்ட்டிங். Cart sorting is an exercise used to help discover how users categorize the information. In a cart sorting session, people group cards into categories that make sense to them, which can help when designing the information architecture of a website or a product. Cart சார்ட்டிங்னா என்னென்னா, இப்போது ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் சைட் எடுத்துக்கிறேன், அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ ஷர்ட்ஸு, பேண்ட்டு,
குத்தா அந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரிஸ்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பாங்க. எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு லேபிளிங் கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த பீப்புள் கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து கார்ட் சார்ட்டிங், ஒரு லேபிளிங் ஒரு யூசர் கிட்ட கொடுத்து அந்த கேட்டகரைஸ் பண்ணுறது தான் வந்து கார்ட் சார்ட்டிங். இதில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ்ட், ஓப்பன் கார்ட் சார்ட்டிங் அண்ட் க்ளோஸ்டு கார்ட் சார்ட்டிங் சொல்லிட்டு 2 இருக்குது. Next is cognitive load. Can be defined as the amount of mental effort that it takes a user complete a task involving the process of information. Cognitive loadனா இப்போது நான் சொன்னல பட்டன்ஸ்லாம் வந்து கலர் வேறு வேறு கலரில் இருக்கக்கூடாது, டெக்ஸ்ட் வந்து வேறு வேறு கலரில் இருக்கக்கூடாது, இட் மேக்ஸ் அ பீப்புள் டு கன்ஃபியூஸ் அப்படின்ற மாதிரி சொன்னால. ஸோ அதுதான் வந்து காக்னேட்டிவ் லோட். ஒரு அப்ளிகேஷன் எடுத்தோன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக நம்ம ஒரு பட்டன் என்ன கலர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கலர் தான் எல்லாமே இருக்கணும். டெக்ஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா அதுதான் இருக்கணும். வேறு வேறு இருந்துச்சுன்னா அது வந்து யூசர்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் காமன் ரீஜியன். when items are placed within the same closed region, we perceive them as a group together. This is one of the Chesla's principles. Chesla's principles வந்து நான் UI டிசைனில் சொல்லியிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Dark patterns are tricks used in websites. Dark patterns are tricks used in websites and apps that make you buy or sign up for things that you didn't mean to. Okay, dark pattern is it's like a trick. இப்போ நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட் போகிறீங்க, உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடையாது, இல்லை அதில் எதாவது வாங்கணும்னு ஒரு ஐடியா கிடையாது. பட் டார்க் பேட்டர்ன்றது ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களை வந்து வாங்க வைக்கிறது தான் வந்து டார்க் பேட்டர்ன். And design pattern is a reusable solution to common design problems. reusable solutionனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி இருக்கிற சொல்யூஷன் திரும்பவே வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு ப்ராப்ளம்க்கு. that is design pattern. Doherty threshold. If a computer response to a user input is less than 40 milliseconds, the user will take less time to make their next decision. Okay, yes. which means இப்போ வந்து ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு queries இல்லை நான் ஏதாவது ஸ்க்ரோல் ஏதாவது பண்ணுறேன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா என்னால் யூஸ் பண்ணணும்னு அது தோணாது. இதுவே எனக்கு வந்து ஸ்பீடாக எனக்கு இன்ட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா எனக்கு யூஸ் பண்ணணும்னு தோணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. Next is design system. Is a set of reusable components and guidelines for designers and developers which allow for consistent products. Design system is for guidelines. இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த காம்போனன்ட்ஸ் வச்சு நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரேடியோ பட்டன் இருக்குது, ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது, அதே தான் எல்லா அப்ளிகேஷனுக்கு இருக்குன்னா நம்ம அதையே திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம், புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இஸ் Fitts law. Fitts law states that the amount of time taken to move and select a target function of the distance is and distance to and the size of the target. இது என்னன்னா ஒரு மூவ் அண்ட் செலக்ட் அ டார்கெட். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு டைம் எவ்வளோ டைம் நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி முடிக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எவ்வளோ நேரம் எடுக்குது எனக்கு முடிக்க அப்படின்றது பார்க்கறது தான் வந்து Fitts law. Human-centered design. Human-centered design is a framework for design that focuses on the needs and capabilities of the people. Human-centered design ஹியூமன்ஸை வச்சு எந்த ஒரு மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, எந்த ஒரு டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, அது எல்லாமே வந்து ஹியூமன்-centered டிசைன்ஸ் தான். that they mainly focused on the peoples. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா ஒன்றுனா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இப்போ கிளைண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு மேப்பிங் மாதிரி வச்சு காட்டுவாங்க. தட் இஸ் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இன்டராக்ஷன் டிசைன்னா ஆல்ரெடி யூ நோ தட்
ஒரு பர்சன் வந்து ஒரு மொபைல் டிவைஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அதுதான் வந்து இன்ட்ராக்ஷன் டிசைன் between a user and the product. Chekhov's law, users spend most of their time on other sites. This means that users prefer your site to work the same way as all the other sites they already know. Okay, Chekhov's law மற்ற சைட் எப்படி யூசர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அண்ட் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்கள் சைட்ஸையும் வந்து யூஸ் பண்ண தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் ஜாப்ஸ் டு பி டன். ஜாப்ஸ் டு பி டன் இஸ் அ ஃப்ரேம்வொர்க் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூசர்ஸ் வாண்ட் ஃப்ரம் யோர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஓகேவா, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரேம்வொர்க். உங்கள் சர்வீஸில் உங்கள் ப்ராடக்ட்லேருந்து யூசருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து jobs to be done. For example, user journey is a timeline of a user interaction that describes a user's thoughts and emotions during the journey. ஜேர்னி மேப்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சிட்டிங்க, அதை உங்கள் யூசர் கிட்ட கொடுக்குறீங்க. அந்த யூசரோட எமோஷன்ஸ், அவங்க மைண்ட் செட் ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து எப்படி மாறுது, என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, இதுதான் வந்து நோட் பண்ணி ஒரு மேப்பிங் மாதிரி காட்டுறது தான் வந்து ஜேர்னி மேப். Miller's law states that the average person can only keep 7 items of information in their working memory at a time. ஒரு பீப்புள் நம்ம வந்து ஆவரேஜாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அட் எ டைமில் வந்து 7 ஐட்டம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவங்க வந்து மைண்டில் வச்சுக்க முடியும். தட் இஸ் மில்லர்ஸ் லா. இந்த லாஸ்லாம் முக்கியமானு கேட்டிங்கன்னா முக்கியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதும் வாட் இஸ்னு. Occam's razor states that when you have competing hypotheses that predict equally well and the one with the fewest assumptions should be selected. Okay, this is nothing but இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா லைக் மல்டிபிள் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த ஐடியா மேபி இந்த ஐடியா கொடுத்தா இது ஒர்க் ஆகும், இந்த ஐடியா கொடுத்தா இது ப்ராசஸ் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் யாரோட அசம்ஷனாவது எடுத்து அவங்க டிசைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் அக்கம்ஸ் ரேசர். அண்ட் பாரிட்டோ பிரின்சிபல்னா ஸ்டேட்ஸ் தட் 80% ஆஃப் எஃபெக்ட்ஸ் கம் ஃப்ரம் 20% ஆஃப் த காசஸ், விச் மீன்ஸ் இப்போ 80% நீங்கள் ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 20% மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஓ சாரி, next is persona. Persona is a representation of a type of user which helps remind designers who they are designing for, which is nothing but இப்போ நான் வந்து ஒரு கிளைண்ட் ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு புக்கிங் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த புக்கிங் இப்போ ஒரு தியேட்டர் புக்கிங் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. அது வந்து யாருக்காக நான் புக் பண்ணுறேன், நம்ம வந்து மூவி போகணும், மூவி டிக்கெட் புக் பண்ணோம். இப்போ அந்த மூவியில் வரவங்கள ஒரு பர்சன் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பர்சன் வந்து அவங்க யார், அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன, பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து பர்சன். அவங்க எதுக்காக இது புக்கிங் ஆப் யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ வந்து இவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்களா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து பர்சனா. Proximity effect. When items are replaced near each other, we perceive them as being together. இதுவும் வந்து நான் ஜெஸ்லா பிரின்சிபலில் வந்து நான் சொல்லியிருப்பேன். குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம டுகெதர் பண்ணி வச்சுருக்கோன்னா அதுதான் வந்து ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் வந்து ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு. Qualitative data is a descriptive data which helps find the main positive and negative with a design. It cannot be measured, so it made up of numbers. It's like a descriptive dataன்னு சொல்கிறாங்க. அதுனா என்னென்னா, ஒரு இப்போ ப்ராடக்ட் நான் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கேன், அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே வந்து நோட் டவுன் பண்ணி வைக்கிறது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இதே வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டானா என்னென்னா, இட்ஸ் அ நியூமரிக்கல் டேட்டா விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மானிட்டரிங் பெர்ஃபார்மன்ஸ். குவான்டிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் டேட்டா விஷுவலைசேஷன். இட்ஸ் லைக் குவான்டிடேட்டிவ்னா நம்ம ஒரு பை சார்ட் மாதிரி நம்ம போட்டு காட்டுவோம்ல, ஒரு பை சார்ட் ஒரு எல்ஸ் நார்மல் சார்ட், இந்த மாதிரி ஒரு நியூமரிக்கல் ஸ்ட்ரக்சராக நம்ம காட்டுறது தான் வந்து
குவான்டிடேட்டிவ் டேட்டா அண்ட் குவாலிட்டேட்டிவ் வந்து ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது, பட் அதோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்லாம் நம்ம காட்டுறது தான் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ரெஸ்பான்சிவ் டிசைன். ரெஸ்பான்சிவ் டிசைன்னா என்னன்னா, இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷனை நான் வந்து மினிமைஸ் மேக்ஸிமைஸ் இல்லை நான் ஃபோனில் யூஸ் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து கண்டென்ட் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன். இட்ஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் மேக்கிங் வெப் பேஜஸ் ரெண்டர் வெல் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சைஸ்டு டிவைசஸ். Serial position effect. Users are more likely to remember the first and last item in a list. This is a serial position effect. Signify na clarify the affordances. They indicate where an action should take place and what action can happen. Signify is nothing but ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறேன், அந்த அப்ளிகேஷனில் நான் என்ன பண்ண முடியும், ஓகேவா, நான் என்ன ஆக்ஷன் பண்ண முடியும், எங்கே பண்ண முடியும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்கிறது தான் வந்து சிக்னிஃபையர். ஸ்கியோமோஃபிசம். when a digital design mimics the real world, that is when a digital switch looks like a real switch. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேப்பர் ப்ரோட்டோடைப் எடுத்துக்கோங்க. பேப்பர் ப்ரோட்டோடைப் மாதிரி நம்ம வந்து டிஜிட்டலாக பண்ணோன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்கெட்சு, பால்சமிக், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு ரியல் வேர்ல்டு மாதிரி எனக்கு வந்து ஒரு டிஜிட்டலைஸ்டாக காட்டுறது தான் வந்து ஸ்கியோமார்ஃபிசம். டெஸ்லர்ஸ் லா, also known as the law of conversion of complexity. Tesla's law states that the system have an inherent amount of complexity that cannot be reduced. It's just a inheritance. Inherit பண்ற மாதிரி தான். A tree testing. Tree testing is a form of research for evaluating findability within the hierarchy of a website. It is known as reverse card setting. நான் கார்ட் செட்டிங்னா என்ன சொன்னேன், ஒரு bunch of cards எடுத்துட்டு அதில் வந்து இப்போ எனக்கு வந்து குர்த்தி இந்த மாதிரி டீட்டெயில், குர்த்தி இருக்குது அண்ட் லெகின் இருக்குது, டாப் இருக்குது, ஷர்ட் இருக்குது, இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு அதை லேபிளிங் பண்ணுறதுக்கு நான் பீப்புள்ஸ் கிட்ட வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த கார்டு கொடுத்துருவேன், ஓகேவா. அதை அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஒரு லேபிளிங் வச்சு கொடுப்பாங்கல்ல, லேபிளிங் வச்சு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளே அந்த லேபிளிங் கொடுத்து அவங்கள வந்து கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி கொடுப்போம். ஸோ இது வந்து கார்ட் டெஸ்டிங். இது ட்ரீ டெஸ்டிங்லாம் என்னென்னா ரிவர்ஸ் கார்ட் டெஸ்டிங், விச் மீன்ஸ் ஒரு ஹைரார்க்கி அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. இப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிறீங்க, நம்ம வந்து ஒரு மெனு இருக்கும், மெனுலேருந்து நம்ம வந்து கீழே போனீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், ப்ரொஃபைல்லேருந்து கீழே வந்தீங்கன்னா அதுக்குள்ளே பர்சனல் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்டாக வர்றது தான் வந்து ட்ரீ டெஸ்டிங். யூசபிலிட்டி. யூசபிலிட்டி refers to how easy a user interface. இது எஸ்பெஷல் உங்களுக்கே தெரியும். யூசர் சென்டர்ட் டிசைன்னா நம்ம எந்த ப்ராடக்ட் எந்த டிசைன் பண்ணாலுமே அது யூசர் கிட்ட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்கே மூவ் ஆகுறது. இதுதான் வந்து யூசர் சென்டர்ட் டிசைன். இட்ஸ் அ ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ் தட் ஃபோக்கஸ் ஆன் த யூசர் டியூரிங் ஈச் ஃபேஸ் ஆஃப் த டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். Von Restov effect, also known as isolation effect. Users are more likely to remember an object if it is visually different from similar object. Maybe similar object, but நம்ம விஷுவலைஸ் பண்ணி காட்டுறது வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மேபி தே கேன் ரிமெம்பர், ரைட். Wireframe. Wireframe is a basic layout of a page that displays the basic structure of content and components. Wireframe is nothing but ஒரு நார்மலாக பென்சில் ஸ்கெட்ச் நம்ம எடுத்து ஒரு மொபைல் போட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, லேபிள் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து வயர்ஃப்ரேம். அதை நீங்கள் பென்சிலில் பேப்பரில் பண்ணிங்கன்னா பேப்பர் ப்ரோட்டோடைப் இல்லை பேப்பர் வயர்ஃப்ரேம் சொல்லுவாங்க. இதே நீங்கள் டிஜிட்டலைஸ்டாக கூட நீங்கள் பண்ணலாம் சில டூல்ஸ் யூஸ் பண்ணி. Next is Zeigarnik effect. எனக்கே பேர் ஒழுங்காக வரல, சாரி. States that users are more likely to remember uncompleted and interrupted tasks better than completed tasks. Okay. எஸ், இது யூஸ்வலாக வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம மோஸ்ட்லி எந்த ஒர்க் நம்ம ஒழுங்காக பண்ணலை, ஏதோ ஒரு இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரிலாம் போயிருப்போம், ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணலை, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம். பட் அது வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம மைண்டில் வந்து ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, இந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணேன், இல்லைனா எனக்கு வந்து டெஸ்ட்டில் நான் தப்பு பண்ணியிருப்பேன், எக்ஸாம் வரைக்குமே எனக்கு வந்து கேரி ஆகும், இந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வந்து நான் கரெக்டாக பண்ணேன்னா எனக்கு ரிமெம்பர் இருக்காது, ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க.
அன்கம்ப்ளீட்டட் டாஸ்க் வந்து நம்மளுக்கு ரிமெம்பராக இருக்கும். பட் வந்து எந்த டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணமோ அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ரிமெம்பர் இருக்காது. ஸோ அதுதான் இந்த எஃபெக்டோட ஸ்டேட்ஸ். அண்ட் இந்த டாபிக் இதோட